என் அன்பிற்குரிய பிள்ளையே, இப்போது என்னை நீ பார்த்து கொண்டிருப்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் கண்ணீரையும் தனிமையையும் நான் அறிவேன். இதோ உன் கண்கள் என் கண்களை சந்திக்கட்டும். நான் உன்னோடு பேசுகிறேன். உலகம் உனக்கு தரும் வாக்குறுதிகள் வெறும் காற்றை போன்றவை. ஆனால் நான் உனக்கு தரும் வாக்குறுதி ஒருபோதும் மாறாதது. இப்போது உன் அலைபேசியில் ஒரு செய்தி வந்திருப்பதை நீ கண்டிருக்கலாம். உன் வங்கிக் கணக்கில் 1 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து உன் இதயம் துடித்ததா? இனி என் கஷ்டம் தீர்ந்துவிடும், இனி நான் யாருக்கும் அடிமையில்லை என்று நீ நினைத்தாயா? பிள்ளையே, உன் தேவன் நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவன். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. நீ கேட்கும் அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு ஒரு பொறுப்பொருட்டே அல்ல. உனக்கு தேவையானதை செய்ய எனக்கு ஒரு நொடி போதும். ஆனால் அந்த பணத்தை விட மேலான ஒன்றை உன் ஆத்துமாவிற்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். அந்த பணம் உன் பசியை தீர்க்கலாம், ஆனால் உன் பாவங்களை மன்னிக்காது. அது உனக்கு துணையை தரலாம், ஆனால் உனக்கு நிம்மதியை தரா. என் வார்த்தையை கவனி. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இதோ இப்போது உன் வங்கிக் கணக்கில் விழுந்த அந்த பணத்தை மறந்துவிடு. அதைவிட பெரிய பரலோகத்தின் கணக்கு உன் பெயரில் திறக்கப்பட்டிருப்பதை நீ காண்கிறாயா? உலகம் பணத்தை வைத்தே உன்னை மதிக்கும். பணம் இருந்தால் உன்னை தலையில் தூக்கி வைக்கும். பணம் தீர்ந்தால் உன்னை தெருவில் வீசும். ஆனால் நான் உன்னை பார்ப்பது அப்படி அல்ல. உன்னை மீட்பதற்காக என் இரத்தத்தையே விலையாக கொடுத்திருக்கிறேன். நீ எனக்கு அமுல்யமானவன். என் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஏசாயா 49:16. நீ இன்று எதை கண்டு அஞ்சுகிறாய்? நாளைக்கு என்ன நடக்கும்? என் குடும்பம் என்னவாகும்? என் கடன் என்னவாகும் என்று நீ கதறுவது என் காதுகளில் விழுகிறது. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. உன் வங்கிக் கணக்கில் இன்று பணம் இருக்கலாம், நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 என்கிற என் வாக்குறுதி ஒருபோதும் அழியாது. நீ நடக்கும் பாதையில் இருள் சூழ்ந்திருக்கலாம், ஆனால் நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் 8:12. மகனே, மகளே, இந்த பணத்தை பார்த்து நீ அடைந்த மகிழ்ச்சியை விட என்னை பார்த்து நீ அடையும் நிம்மதி பெரியது. உன் கஷ்டங்கள் யாவற்றையும் என் பாதத்தில் வை. நீ இழந்த நன்மைகளை நான் திரும்பத் தருவேன். உன் வெறுமையை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன்னை தலைகுனியச் செய்த இடத்திலேயே உன்னை உயர்த்துவேன். இப்போது உன் கண்கள் திரையில் இருக்கும் என் முகத்தை பார்க்கட்டும். உன் பாரங்கள் இப்போது குறைவதை நீ உணர்கிறாயா? ஆம், உன் நம்பிக்கை பணத்தின் மேல் இருக்க வேண்டாம், அது என் மேல் இருக்கட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியம். மார்க் 9:23. இனி நீ பயப்பட தேவையில்லை. உன்னை படைத்த நான் உன்னோடு இருக்கிறேன். உன் தேவைகள் யாவற்றையும் என் மகிமையின் ஐசுவரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவேன். பிலிப்பியர் 4:19. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ உயர்த்தப்படுவாய். என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக. மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே என்பதை நீ அறிவாயா? ஒரு செடி வளர்வதற்கு மண் பிளக்கப்பட வேண்டும். ஒரு வைரம் ஜொலிப்பதற்கு அது செதுக்கப்பட வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 என்று நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை விட உறுதியானது. நீ எத்தனையோ முறை நான் தோற்று போனேன் என்று நினைத்திருப்பாய். ஆனால் உன் பலவீனத்தில்தான் என் பலம் பூரணமாய் விளங்கும். உலகத்தின் செல்வம் உன்னை ஒருமுறை உயர்த்தும், ஆனால் என் கிருபை உன்னை என்றென்றும் நிலைநிறுத்தும். இன்று இந்த உலகம் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கலாம். உன்னால் முடியாது, நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயங்களின் வடுவை நான் அறிவேன். பணம் இருந்தால்தான் உனக்கு மரியாதை என்கிற சாத்தானின் பொய்யை நீ நம்பாதே. இதோ என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவனும் கனம் பெற்றவனுமாயிருக்கிறாய். நானும் உன்னை நேசித்தேன். ஏசாயா 43:4. உன் மதிப்பு நீ வைத்திருக்கும் பணத்தில் இல்லை, உன்னை படைத்த என் அன்பில் இருக்கிறது. அந்த 1 கோடி ரூபாய் உனக்கு தரும் நிம்மதி தற்காலிகமானது, ஆனால் நான் தரும் சமாதானம் நித்தியமானது. நீ கேட்டது இன்னும் கிடைக்கவில்லை என்று கலங்குகிறாயா? காலதாமதம் என்பது மறுப்பு அல்ல,
அது உனக்கான பக்குவப்படுதல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. உனக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று உன்னை சிருஷ்டித்த எனக்கு தெரியும். இப்போது உன் கண்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த 1 கோடி ரூபாய் உன்னை தேடி வர நான் ஒரு நொடி சித்தம் கொண்டால் போதும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நீ என்னை தேடினால் உலகம் உன்னை தேடி வரும். இதோ பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன் கடந்த கால தோல்விகள், உன் குடும்பத்தின் வறுமை, உன் தனிமை, இவை யாவற்றையும் நான் இன்று மாற்றுகிறேன். இந்த வீடியோவின் இறுதியில் நீ காணப்போகும் அந்த 1 கோடி ரூபாயை பற்றிய ஆவல் உன்னை விட்டு மறைந்திருப்பதை நீ உணர்கிறாயா? ஏனெனில் இப்போது உன் இருதயம் என் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. இனி நீ தனி ஆள் அல்ல, உன் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன்.